Hi India Interacts viewers, வணக்கம் and welcome to திரை விமர்சனம். புத்தம் புதிய திரைப்படங்களோட விமர்சனம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்து ரசிக்க இருக்கும் திரைப்படம் உரிமை. இது 15ஆம் நூற்றாண்டின் உரைவாள். இந்த படத்தை ஆகஸ்ட் சினிமா தயாரிச்சிருக்காங்க. தமிழுக்காக கலைப்புழுதான வெளியிட்டிருக்காரு. இந்த படத்துல பிருத்திவிராஜ், ஜெனிலியா, வித்யா பாலன், தபு, ஆர்யா மற்றும் படம் நடிச்சிருக்காங்க. பிரபலமான நட்சத்திரங்கள் நிறைய பேர் நடிச்ச ஒரு திரைப்படம் சொல்லலாம். இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு சந்தோஷ் சிவன், அது மட்டும் இல்லாமல் படத்தோட இயக்கம் சந்தோஷ் சிவன் தான். படத்திற்கு எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத், இசை தீபக் தேவ். உரிமை திரைப்படத்தை கதை சுருக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, உரிமை இது 15ஆம் நூற்றாண்டு உரைவாள் அப்படிங்கிற சப்டைட்டிலோட வெளிவந்திருக்கு. இந்த படம் ஒரு வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரான திரைப்படம். இது 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் லைஃப் வரைக்கும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஆர்யா, பிருத்திவிராஜ், அது மட்டும் இல்லாமல் பிரபுதேவா இவங்களை சுற்றி தான் கதை நடக்குது. அது மட்டும் இல்லை இந்த படத்தில் இளவரசியாக வர ஜெனிலியா, நித்யாமணன் இவங்களுக்கும் ஒரு அழகான ஒரு பிணைப்பு இருக்குது. அதாவது 1500 ஆண்டு கால வாக்கில் வந்து நம்ம மலபார் கோஸ்ட், அதாவது நம்ம கேரளாவில் வந்து தென் சைடில் இருக்கும்போது அங்கே வந்து வாஸ்கோட காமாவால் சிராக்கல் கேலு நாயனார் என்பவர் கொல்லப்படுறாரு. அந்த கதையை இதுக்கு அழகாக முடிச்சு போட்டிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அறிவியல் கதை, வரலாற்று கதைன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சிறப்பாக கொடுத்துருக்காங்க. உரிமை திரைப்படத்தில் கதை நாயகர்கள் பற்றி நிறைய பேர் இருக்காங்க. பிருத்திவிராஜ் இருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் பிரபுதேவாவுக்கு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கு. ஆர்யா ஒரு சின்ன கதாபாத்திரம் வந்தாலும் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வராரு. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அழகான ஸ்கோப் இருக்கு. பிருத்திவிராஜ் பார்த்தீங்கன்னா அந்த 15ஆம் நூற்றாண்டு காலத்தில் அவர் காட்டும்போது என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு மிடுக்கு. பிருத்திவிராஜோட நடிப்பு ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரபுதேவா தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஆர்யா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ், அவரோட கதாபாத்திரம் மனசில் நிற்குது. உரிமையை மட்டும்தான் கொடுத்தியா இல்ல உன் மனசையும் சேர்த்து கொடுத்தியா? உரிமை திரைப்படத்தின் மற்ற முக்கிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா 4 முக்கிய பெண் நட்சத்திரங்கள். ஒருத்தங்க ஜெனிலியா, இன்னொருத்தங்க நித்யாமணன். இவங்க படத்தை இளவரசியாக வராங்க. இதில் ஜெனிலியாவுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் கதாபாத்திரம், அழகாக வால் சுற்றுறாங்க, சண்டையெல்லாம் போடுறாங்க. நித்யாமணனும் மனசு நிறைவான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரம் படம் முழுக்க நிறைவாகவே இருக்கு. இந்த படத்தில் நடனமங்கையாக தபு ஆகட்டும், வித்யா பாலன் ஆகட்டும், 2 பேருக்குமே ஒரு சிறப்பான கதாபாத்திரம். கொஞ்ச நேரமும் வந்தாலும் மனசில் பதிகிறாங்க. அழகாக இருக்காங்க, அழகாக நடிச்சிருக்காங்க. உரிமை திரைப்படத்தில் ஹைலைட் பாடல்கள் சொல்லலாம். 5 பாடல்கள், 4 பாடல்கள் தாளம் போட வைக்குது. இதில் 2 பாடல்கள் இனிமையான ரகம், 2 பாடல்கள் பழங்காலத்தை காட்டுது. இந்த படத்தில் பின்னணி இசைக்கு பழங்கால இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி தீபக் தேவ் டிஃப்ரெண்டான மியூசிக் கொடுத்துருக்காரு. இந்த படத்திற்கு இசையும் ஒரு பக்கபலம்னு சொல்லலாம். கொண்டாடு கொண்டாடு கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு, பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு, நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு, ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு. உரிமை திரைப்படத்தோட இயக்கம் மற்றும் ஒளிப்பதிவு சந்தோஷ் சிவன். இவரோட காட்சிகள் பார்த்தீங்கன்னா கண்களுக்கு குளுமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காரு. 15ஆம் நூற்றாண்டு எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நவீன காலகட்டத்துக்கும் அழகான டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு காட்சியிலும் பிரம்மாண்டம் தெரியுது. ஒரு அழகான இயக்கம், அழகான ஒளிப்பதிவு. கண்டிப்பாக சந்தோஷ் சிவனோட அந்த புதிய முயற்சிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் திரை விமர்சன நிகழ்ச்சியில் நீங்கள் உரிமை திரைப்படத்தை விமர்சனம் பார்த்தீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு புதிய திரைப்படத்தை உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Balaji. Stay tuned to India Interacts. நன்றி, வணக்கம்.